மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படியான யோக பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது மிதுன ராசி புதனுடைய வீடு. புதன் ராசியிலேயே இருக்காரு. ஸோ அந்த ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதே ஒரு சிறப்பு தான். அது போக மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து ஆட்சி பலம் பெற்ற புதனா இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுடைய ராசிநாதன் புதன் அதுக்கு அடுத்ததாக செல்லக்கூடிய இந்த மாத இறுதியில அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கடக ராசிக்குள்ள போயிடுறாரு. கடகராசியில் அங்கே ஏற்கனவே வந்து சுக்கிரனும் குருவும் இருந்துட்டு இருக்காங்க. இதில் சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி, குரு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி. இவங்களோட சேர்ந்து மிக சுபத்துவ தன்மையில் உங்களுடைய ராசிநாதன் இருக்க போறார். ஏற்கனவே இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ராசியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்ல வணிகத் திறனையும், என்ன விஷயத்த செய்யணும், என்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா புதன் தான் புத்திகாரகன். அவர் தான் உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் வண்டி வாகன யோகங்கள், வீடு மனை கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அது போக வந்து வணிகம், ட்ரேடிங், அதாவது ஒரு ஏஜென்சி மாதிரி, ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து ஒரு ஒரு விஷயத்த, ஒரு பொருளை நீடு இருக்கவங்களுக்கு மாற்றி கொடுத்து அதன் மூலியமாக கமிஷன் பார்க்கக்கூடிய யோகமுள்ள ஒரு நேரம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தால் தவறாமல் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களை தேடி வந்து இந்தாங்க நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு ஒரு சாதகமான நேரமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஜூன் 14ஆம் தேதி வந்து சூரியனும் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுவார். சூரியன் ராசிக்குள்ளே வந்த பின்னாடி புதனோட சேரும் பட்சத்தில் புதாதித்ய யோகம் செயல்பட்டு நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்தில் உயர்வு அடையக்கூடிய தன்மைகள், ஏற்கனவே ஒரு அரசியல் பின்புலத்தில் நல்ல செல்வாக்காக இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க, அவங்க விரும்பி வந்து உங்கள்கிட்ட நட்பு பாராட்டக்கூடிய யோகம், இது எல்லாத்தையுமே வந்து 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் கொடுத்துருவார்.